சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கூலான செஸ் பசில் வந்து பார்க்க போகிறோம். இதில் ஒயிட் வந்து விளையாடி கேமை வின் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் உங்களுக்கு இந்த பசிலோட ஆன்சரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி செஸ் லவர்ஸ் எல்லாருக்கிட்டையும் இந்த பசிலை சால்வ் பண்ண ட்ரை பண்ண சொல்லுங்கள். அண்ட் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒயிட் டு பிளேன்னு சொல்லியிருக்கேன். ஒயிட் கிட்ட ஒரு ஹெச் பான் வந்து பாஸ் பானாக இருக்குது. ஸோ ப்ரொமோட் பண்ணி வின் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி நம்ம புஷ் பண்ணுவோம். ஆனால் ரொம்ப ட்ரெடிஷ்னலான நம்ம அந்த மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வின் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பிளாக் வந்து B6 போடுவாங்க. அவங்களோட ஐடியா ஸ்டேல்மேட் ஐடியா H7 அண்ட் அதுக்கப்புறம் கிங் வந்து A5க்கு மூவ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி குயினை ப்ரொமோட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் A5க்கு அப்புறம் கிங்குக்கு மூவே கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு மூவ் பண்ணி ஆகணும். ஸோ எந்த மூவ் பண்ணாலும் நம்ம வந்து அடுத்து ஸ்டேல்மேட் ஆகிடும். இந்த காரணத்தினால அவங்க இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா குயினாக ப்ரொமோட் பண்ணி இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நைட்டாக ப்ரொமோட் பண்ணுங்கள். இப்போது இங்கேருந்து 2 வேரியேஷன் பாசிபிள். ஒன்று A6 பண்ணலாம், அப்படின்னா A5 பண்ணலாம். A5 பண்ணால் பியூட்டிஃபுல்லான செக்மேட் இருக்குது. அதை நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஸோ A5 இப்போ பண்ணாங்க அப்படின்னா நம்ம இந்த பானுக்கு நம்ம மூவ் கொடுக்கலாம். அதனால தான் நம்ம நைட்டை அண்டர் ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ நைட் G6 பான் டேக்ஸ் நைட் அண்ட் தென் பானை புஷ் பண்ணுங்கள். அவங்க புஷ் பண்ணுவாங்க. இப்போ திரும்ப நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நைட்டாக வந்து அண்டர் ப்ரொமோட் பண்ண போகிறீங்க. ஸோ டபுள் நைட் அண்டர் ப்ரொமோஷன். அடுத்து பானை புஷ் பண்ணுவாங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே D6 கொண்டு வாங்க, சாரி E6 கொண்டு வாங்க, G3 அண்ட் தென் நைட் C5 இஸ் எ பியூட்டிஃபுல் செல்ஃப் ஸ்மதர்ட் செக்மேட்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா பானும் அவங்களே சுற்றி இருக்குது. இப்போது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். இப்போ இந்த பான் இங்கே இருக்கும்போது நம்ம வந்து இங்கே இந்த பான் வந்து இருக்கும்போது அவங்க நம்ம வந்து அண்டர் ப்ரொமோட் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அவங்க A6 விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, A6 விளையாடினா எப்படி வின் பண்ணுறது? A6 விளையாடினா இந்த வேரியேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. கிங்கை தான் மூவ் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு ஆக்சுவலாக குயினை திரும்ப ப்ரொமோட் பண்ணி செக்மேட் பண்ண முடியும். ஸோ இப்போ அவங்க வேறு வழியே இல்லாமல் இந்த பானுக்கு மூவ் கிடையாது. ஸோ A5 தான் ஆடி ஆகணும். A5 ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த F7 பானுக்கு மூவ் கொடுங்க, வெட்டுவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் பானை வந்து F7ல் போடுங்க, G5. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் மெயினாக வந்து குயினை ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ G4, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங் டு D2, G3, குயின் டு F1, G2 அண்ட் தென் குயின் டு A1, எ பியூட்டிஃபுல் செக்மேட். ஸோ நீங்கள் இந்த பசிலை சால்வ் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த பசில் பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காமல் நான் சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸில் மீண்டும் சந்திப்போம்.